ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 32வது வார்த்தை கொண்டு திரிந்தேனோ திருவடியை போல பார்க்கலாம். திருவடின்னு நம்ம சம்பிரதாயத்துல கருடாழ்வார பெரிய திருவடின்னும் ஹனுமான சிறிய திருவடின்னு சொல்லுவாங்க. அதாவது பெருமாள் தன்னோட திருவடிகளால நடப்பார். அவர் நடக்காத பொழுது அவர்களை தூக்கி சுமக்கிறதுனால இந்த கருடாழ்வாருக்கும் ஹனுமானுக்கும் திருவடி, பெரிய திருவடி, சிறிய திருவடி அப்படின்ற திருநாமங்கள். அதாவது கருடாழ்வானை பற்றி சொல்லும்போது அவர் தான் பெருமாளுக்கு எல்லாவாகவும் இருந்து அவர் வைகுண்டத்தில் இருக்கும்போது அவரை எல்லா இடத்துக்கும் தூக்கி சுமக்கிறவர். அதனால கருடனுக்கு ஏற்றமே ஜாஸ்தி தாங்க. அதையும் நம்மளுடைய ஆளவந்தார் ஆச்சாரியர் அவருடைய ஸ்தோத்திர ரத்னத்துல சொல்லியிருப்பாரு. தாச சகா வாகனம் ஆசனம் துவஜக எஸ் தே விதானம் வியஜனம் திரையீமயக அப்படின்னு, அதாவது வேதங்களை தனக்கு அங்கமாக கொண்ட இந்த கருடன் பெருமாளுக்கு தாசனாகவும் நண்பனாகவும் வாகனமாகவும் அவர் உட்காரும் சிம்ஹாசனமாகவும் குடையாகவும் சாமரமாகவும் இருக்காருன்னு சொல்லியிருப்பாரு. அதே ஹனுமானை பத்தி சொல்லும்போது பெருமாள் ராமாவதாரம் எடுக்கும்போது முதல்ல பெருமாளை ராமலக்ஷ்மணர்களை காட்டுல பார்க்கறாரு ஹனுமான். பார்த்த உடனே பெருமாளை சேவிக்கிறாரு. இவர்தான் பகவான்றத உணர்றாரு. இவரை கொண்டு போய் சுக்ரீவன் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கணும். அப்போ ராமலக்ஷ்மணர்களை தன் தோல்ல சுமக்கிறாராம் இவர். அதே மாதிரி ராவண யுத்தத்துல ராமபிரான ஒரு தேராக இருந்து அவரை தன் தோல்ல சுமந்தவர் இந்த ஹனுமான். அது மாதிரி இவர்கள் இருவரை போல பெருமாளை கொண்டு திரிந்தேனோ கருடாழ்வாரை போல சொல்லி இந்த வார்த்தையை முடிச்சிருக்காங்க திருக்கோளூர் அம்மாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.